ஊடகத்திலிருந்து இவர்கள் எந்த தவறை செய்தாலும் அதை மறைத்து விடலாம் என்று. ஒரு ஊடகம் மனச்சான்றோடு உண்மையை பேசுதா? ஒரு ஊடகம் கேள்வி கேட்குதா? இத்தனை கேள்விகள் எழுப்புறமே. ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து நீங்க விசாரிக்கவில்லை? இந்த காவலர்கள் அவர்கள் மனைவிமார்கள் சொன்னது போல இவர்கள் அப்பாவிகள், மேலதிகாரிகள் உத்தரவின் பேரிலே நடந்தார்கள். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, உத்தரவிட்டது மேலதிகாரிகள். மேலதிகாரியின் உத்தரவை கடைபிடிக்க வேண்டியது அந்த கடைநிலை காவலர்களினுடைய வேலை. அதை செய்தார்கள், சரிதான். இந்த காவலர்களுக்கு உத்தரவிட்டது யார்? அந்த இடத்துதான் குற்றம் இருக்கிறது. அங்குதான் குற்றத்திற்கான பிறப்பிடம் இருக்கிறது. அங்குதான் இந்த கொடிய செயலுக்கான கொடிய சிந்தனை பிறந்திருக்கிறது. அப்ப அது யார்? அவர் மீது என்ன நடவடிக்கை? அப்ப அவர் பாதுகாப்பாக அதே பதவியிலே இருப்பார் என்றால், குற்றத்திற்கான காரணம் அங்கே இருக்கிறது என்றால், இதுபோல குற்றச் செயல்கள் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். இது நிறுத்தப்படாது. தம்பி அஜித்தின் மரணம் தான் இறுதியா? இதுவே முற்றா? இதுபோல கொடிய மரணங்கள் இனி தொடராதா? யார் உறுதி தருவது? யார் உறுதி தருவது? யார்? கேள்வி கேட்க நாதி இல்லாது, துணிவில்லாது, ஒரு அடிமை இனமாக, அதிகாரமற்ற இனமாக இந்த வீடியோவை, இந்த காணொலியை எடுத்தவனுக்கு கொலை மிரட்டல். அப்படின்னா என்ன இருக்கும்? எவன் வருவான்? எவன் துணிஞ்சு வருவான்? எவன் போராடுவான்? எவன் வருவான்? எவன் வரும்?